SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தாளிப்பு வடகம் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தாளிப்பு வடகத்தை கொஞ்சமாக போட்டு தாளித்தாலே அவ்வளோ ஒரு மணமாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மீன் குழம்பு வத்த குழம்புக்கெல்லாம் இந்த வடகத்தை கொஞ்சமாக போட்டு தாளித்தாலே ரொம்ப மணமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா காஞ்சிடுத்து பாருங்கள். 8 நாள் தான் காய வச்சுருந்தேன். நல்லா வெயில் அதிகமாக இருக்கிறதால எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு சைஸு போட்டிருந்தோம் இப்போ எந்த அளவுக்கு ஆகிடுது பாருங்கள். 2 தட்டில் வச்சுருக்கோம் பாருங்கள். 4 தட்டில் வச்சுருக்கேன், இப்போ 2 தட்டில் வந்திருக்கு பாருங்கள். அப்படியே நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா 1 வருஷத்துக்கு அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வடகம் துவையல் கூட ரெடி பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வடகம் போட்டு 3 நாள் நல்லா எண்ணெயில் தொட்டு வெயிலில் காய வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நல்ல வாசனையாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா, நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். ஒரு குழம்புக்கு இவ்வளோ போட்டால் போதும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சின்ன வெங்காயம் முத்தாக இருக்குது பாருங்கள். கடையிலேருந்து கவரோடவே இருக்குது. 3 கிலோ வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த வெங்காயத்தை இந்த மேல் பாகமும் இந்த அடி பாகமும் கொஞ்சமாக கட் பண்ணிவிடுங்க. பாதி தோல் இருந்தாலும் பரவாயில்ல, லைட்டாக தோல் மட்டும் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தில் நல்லா ஃபேன் காற்றுல ஈரம் இல்லாமல் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஜாரில் சேர்த்து அரைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கொஞ்சம் மேல் தோல் இருக்கணும், ரொம்ப அதிகமாக எடுத்துடாதீங்க. இந்த அளவுக்கு தோல் எடுத்துக்கணும். பாதி இருக்கிற மாதிரியும் இல்லாத மாதிரியும் இருக்க பாருங்கள். தோல் இது மாதிரி இருக்கணும். நல்லா அலசிட்டு கிளாத்தில் போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம ஜாரில் எடுத்து இங்கே பாருங்கள், நம்ம ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தெல்லாம் குறப்பாக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். குறப்பாக இந்த மாதிரி அரைச்சிடணும். வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு மீதி இருக்கிற எல்லாமே இதே மாதிரி அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இது ஒரு 100 கிராமு உப்பு. இங்கே பாருங்கள், 25 கிராம் இருக்கும். 125 கிராம் உப்பு போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், 100 கிராமு மஞ்சள். எல்லாம் கையை வச்சு நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலந்துட்டேன். வெயிலில் வச்சுட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு கவர் போட்டு இது மாதிரி நல்லா காய வச்சுருக்கேன் பாருங்கள். தர ரொம்ப சூடாக இருக்குது, நல்லா வெயிலில் காயுது பாருங்கள். வெயிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அப்படியே நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வடகத்துலேயே கருவேப்பிலை நல்லா ஒரு 3 கைப்பிடி வர்ற மாதிரி எடுத்துருக்கேன். கருவேப்பிலையெல்லாம் நீட்டாக இருக்கும், பெருசாக இருக்கும், அதனால் ஒரு கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், கடுகு உளுத்தம்பருப்பு 200, 100 கடுகு, உளுத்தம்பருப்பு 200 கிராம். இங்கே பாருங்கள், சோம்பு 150 கிராம். 1 கிலோவுக்கு 50 கிராம் சேர்க்கணும். 3 கிலோ சேர்த்துருக்கேன், அதனால் 150 கிராமு. கடுகு மட்டும் 200 எடுத்துருக்கேன். கடுகு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும். கடுகு உளுத்தம்பருப்பு. இங்கே பிறகு சீரகம் 150 கிராம். இங்கே பாருங்கள், வெந்தயம் 100 கிராம் தான் எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், 100 கிராமு, இது ஒரு 30 கிராம் இருக்கும். இங்கே பாருங்கள், 50 ml ஆமணுக்கு எண்ணெய், அதாவது விளக்கெண்ணெய்
விளக்கெண்ணெய் அப்படியே விட்டுடுங்க. இங்கே பாருங்கள், நல்லெண்ணெய் 50 அப்படியே தனியாக வச்சுருங்க. இங்கே பாருங்கள், பூண்டு தோலோடவே மேல் தோல் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு, ரெண்டாவது தோலுக்கு பாருங்கள் பூண்டோட ஒட்டிட்டு அந்த தோலை அப்படியே தட்டி ஒன்றும் பாதியமாக அப்படியே தட்டி சேர்த்துருக்குறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், 350 கிராம், 1/4 கிலோவுக்கு கூட கொஞ்சம் இருக்கும். இங்கே பாருங்கள், இது எல்லாமே ஒன்றா கலந்து விடுங்க. கையாலேயே நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கையாலேயே நல்லா கலந்து விட்டுட்டேன் பாருங்கள். இது மாதிரி நல்லா கலந்து விடணும். நம்ம சேர்த்துருக்குற மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. அப்படியே இதை வந்து அப்படியே அழுத்தி வைங்க. இந்த மாதிரி பாத்திரம் வந்து நல்லா இது மாதிரி அகலமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளால் ஃப்ரீயாக வந்து நல்லா கலந்து விட முடியும். நல்லா அழுத்தி விடுங்க. அவ்வளோதான். அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். காலையில் வந்து உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் இங்கே பாருங்கள், ராத்திரி கலந்து வச்சுருந்த வடகம் இப்போது நம்ம நல்லா கலந்து விட்டு உருண்டை பிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். எண்ணெயெல்லாம் சேர்த்துருக்கோம், அடியில் தங்கிடும். அப்படியே நம்ம நார்மலான சைஸு, ரொம்ப பெருசாகவும் போடக்கூடாது, சின்னதாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இன்னும் ஒரு 50 கிராம் எண்ணெய் வந்து நாளைக்கெல்லாம் நல்லா உருண்டை வந்து நல்லா காஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை தொட்டு நம்ம கெட்டியாக உருண்டை பிடிக்கணும். அதுக்காக அந்த 50 கிராமு தனியாக வச்சுடுங்க. அதுக்கு தான் அளவுக்காக நான் தனித்தனியாக பாக்கெட்டோடவே வாங்கி சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், இதே மாதிரி சைஸுக்கு எல்லா உருண்டையும் உருட்டி தட்டில் வச்சிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உருண்டையெல்லாம் உருட்டி எடுத்து வச்சுட்டேன். 2 திஸ்டிக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்து போடுங்க. இங்கே பாருங்கள், அப்படியே எடுத்துகிட்டு போய் மெத்தியில் காய வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 10 நாள் காயணும் நல்லா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு பாக்கெட் 50 கிராம் எண்ணெய் எடுத்துருக்கோம். இதை அப்படியே பாத்திரத்தில் ஊற்றிடலாம். இங்கே பாருங்கள், வடகம் 2ஆவது நாள் எடுத்து வச்சுருக்கோம். இந்த வடகத்துக்கு மேலே தான் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு நல்லா கெட்டியாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த எண்ணெயில் கையை அப்படியே தொட்டுட்டு நம்ம வடகம் உருண்டை ஊற்றி வச்சுருக்கோம். நல்லா கெட்டியாக அழுத்தி பிடிங்க. உருண்டையை வந்து நல்லா கெட்டியாக அழுத்தி பிடிங்க. அப்போ தான் வந்து விரிசல் வராமல் இருக்கும். இது மாதிரி எண்ணெயை தொட்டு எல்லா உருண்டையும் உருட்டி 2 நாள் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இது 2ஆவது நாள் 3ஆவது நாள் இந்த மாதிரி எண்ணெய் தொட்டு விரிசல் வராமல் இருக்கும். நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுட்டு இன்னும் ஒரு 10 நாள் நல்லா காயணும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள், வடகம் தாளிப்பு வடகம் ரெடி பண்ணிட்டேன்.
இங்கே பாருங்கள் நல்லா காஞ்சிடுது. நல்லா வெயில் காயறதால 8 நாள் தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் 2 தட்டிலே இருக்குது பாருங்கள். நல்லா காஞ்சிடுறதால சைஸு பாருங்கள், நம்ம எந்த சைஸுக்கு போட்டோம் இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். தொடர்ந்து 3 நாள் நல்லா எண்ணெய் வச்சு பிடிச்சி வச்சுருந்தோம். இங்கே பாருங்கள் 8 நாள் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணி ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் தாளிப்பு வடகம் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.